பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு மத்திய அமைச்சர் அமித் ஷா நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். மத்திய அமைச்சர் அமித் ஷா தற்போது நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது குறித்தான முழு விவரங்கள் காவ்யா. வணக்கம். பஹல்காமில் உயிரிழந்த 26 பேரின் உடல்களுக்கு தற்போது ஜம்மு காஷ்மீரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர்களின் உடலுக்கு அவர் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகிறார். முன்னதாக நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் பைசரன் மலைப்பகுதியில் பைரன் மரக்காட்டு பகுதியில் இருந்து பல பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளுடன் அங்கு வந்து இறங்கினர். தொடர்ந்து அவர்கள் அங்கு கூட்டமாக நின்று சுற்றுலா பயணிகளை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டதில் அங்கு 40ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தங்கள் குடும்பத்தினர் குண்டு காயங்களுடன் தரையில் சரிந்து விழுந்ததை பார்த்து உடன் வந்தவர்கள் கதறி எழுத நிலையில் பயங்கரவாதிகளை பார்த்ததும் சுற்றுலா வழிகாட்டிகளும் குதிரைகளை சவாரிக்கு கொண்டு வந்த உள்ளூர்காரர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்ததும் ராணுவம், மத்திய ஆயுதப்படை மற்றும் போலீசார் சம்பவ இடம் நோக்கி விரைந்தனர். அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்கவுண்டர் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது பயங்கரவாதிகளை பிடிக்க ட்ரோன்கள், மோப்பநாய்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் மூலம் மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. பயங்கரவாதிகள் தாக்குதலில் 26 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் கர்நாடகா, ஒடிசா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் அடங்குவர் என கூறப்பட்டிருக்கிறது. 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த தாக்குதலில் தமிழர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என தற்போது தலைமை செயலாளர் முருகானந்தம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 பேரின் விவரங்களை ஜம்மு காஷ்மீர் அரசு முன்னதாக வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 உட்பட மொத்தமாக 17 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக டெல்லி விமான நிலையத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். அதாவது இன்று இரவு சவுதி அரேபியாவிலிருந்து பிரதமர் மோடி நாடு திரும்புவதாக இருந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் காரணமாக அவர் நேற்று நாடு திரும்பியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பிரதமரின் வலியுறுத்தலை ஏற்றுக்கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்றே ஸ்ரீநகர் விரைந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் விரைந்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதற்றத்தை தணிக்கும் வகையில் அவர் அங்கு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினார். அதே நேரத்தில் தொடர்ந்து அங்கு தீவிர பாதுகாப்பு படை மற்றும் போலீசாருடன் அவர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிலையில்தான் தற்போது அங்கு உயிரிழந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 பேரின் உடல்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து சுற்றுலா பயணிகளும் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் அங்கு தீவிர கண்காணிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தாக்குதல் நடத்தி தப்பியோடிய தீவிரவாதிகளை தேடும் பணி என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.